ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தாலே இந்த காலை வேளையிலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கார். இந்த காலை வேளையிலையும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கார். இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 10வது வசனம். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்னியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது என்று எழுதியிருக்குது. ஆண்டவரை தேடுற மக்களுக்கான ஆசீர்வாதங்களை குறித்து வேதத்தில் நாம் நிறைய காரியங்களை நாம் வாசிக்கிறோம். நிறைய நன்மைகள், நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்முடைய வேதத்தில் நமக்கு கொடுத்துருக்கிறார். நாம் கர்த்தரை தேடும் போது தான் நிறைய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கட்டளையிட அவர் வல்ல தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் கூட இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோன்னா காலை நேரத்தில் தான் ஆண்டவர் அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி தான் இந்த மன்னாவை போய் ஜனங்களை எடுக்க சொன்னார். ஏன் காலையில் போயிட்டு அந்த மன்னாவை எடுக்க சொன்னார்னா, சூரியன் வந்த பிறகு அந்த மண்ணா உருகி போயிடும். அதே போல் இன்றைக்கி நாம் கூட காலை வேளையில் தேவனை தேடும்போது, காலையில் தேவனை நாம் அண்டிக் கொள்ளும்போது, நாம் காலை வேளையில் அற்புதங்களை தேவனுடைய சமூகத்தில் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் தேவனுடைய சமூகத்தில் அற்புதங்கள் பெறுவதற்கு ஒரு நேரம் இருக்குன்னா அது காலை வேலை மட்டும்தான். இஸ்ரவேல் ஜனங்களை கூட எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது காலை வேலையில் தான் ஆண்டவர் நிறைய அற்புதங்களை அவங்களுடைய வாழ்க்கையில் செஞ்சிருந்தார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா விடியற் காலத்தில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்போ விடியற் காலத்தில் தேவன் நமக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்ல தேவனாக இருக்கிறாரு. விடியற் காலத்தில் தான் செங்கடல் 2ஆக பிளந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விடியற் காலத்தில் தான் இந்த எகிப்தினுடைய இராணுவங்கள் வரும்போது அந்த சமுத்திரம் ரெண்டாக பிரிந்த சமுத்திரம் ஒன்றாக மூடிக்கொண்டது. எகிப்தியர் மாண்டு போனார்கள். இது எல்லாமே காலை வேளையில் கர்த்தர் அற்புதங்களை செஞ்சுக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் கர்த்தரை தேடும்போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் வல்ல தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் காலையில் என்னால் எழும்ப முடியல, காலை வேளையில் என்னால் ஜெபிக்க முடியல அப்படின்றீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுறோம். காலையில் எழுந்து ஜெபம் பண்ணி பாருங்கள். அதுக்கான அற்புதங்களை தேவன் செய்ய அவர் வல்ல தேவனாக இருக்கிறாரு. காலையில் ஜெபம் பண்ணுங்க. காலையில் இஸ்ரவேல் ஜனத்துக்கு எப்படி மன்னா கிடைச்சிதோ அதே போல் காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கிடைக்கும். காலை வேளையில் கர்த்தருக்கு நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்ல தேவனாக இருக்கார். அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். சிங்கக்குட்டிகள் கூட ஒருவேளை தாட்சி அடைந்து பட்டினியாக கிடைக்கலாம், அவங்களுக்கு ஆகாரம் கிடைக்காம போயிருக்கலாம். ஆனால் கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. சிங்கக்குட்டிகளுக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட கர்த்தரை தேடுகிற மக்களாகி நமக்கு ஒரு குறைவும் கர்த்தர் நம்ம வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்க. ஒருவேளை நீங்கள் குறைகளோட இல்லை இந்த வாரம் முழுதும் நான் என்னத்தை நான் செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு கவலையோடு நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, உங்களுடைய குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்க அவர் வல்ல தேவனாக இருக்கா. வேதத்தில் நாம் வாசிக்கும், உங்களுடைய குறைவுகள்லாம் கிறிஸ்தேசுக்குள்ள மகிமையில் நிறைவாக்குவார் என்று. நம்முடைய குறைகள்லாம் நிறைவாக்குகிற கர்த்தர் உங்களோடு கொடுத்து உங்களை நடத்த அவர் வல்ல தேவனாக இருக்கா. அப்போ கர்த்தரை தேடுங்க, கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். மத்திய 6வது அதிகாரம் 33வது வசனத்தில் வாசிக்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவர்கள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இப்போ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நாம் தேடும்போது கர்த்தர் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தர அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கா. கர்த்தரை தேடுவோம், நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். சிங்கக்குட்டிகள் கிடைக்காது, கர்த்தரை தேடுகிற மக்களுக்கு கிடைக்கும். சிங்கங்கள் நிச்சயமாகவே தன்னுடைய குட்டிகளுக்கு இறைய ஒரு நாளும் கொடுக்காமல் இருக்கவே இருக்காது. அவைகள் கூட கொடுக்காமல் போயிடலாம், அது கூட பட்னியாக இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தரை தேடுகிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு நாள் அவர் குறை வைக்கவே மாட்டார். ஒரு நாள் குறை வைக்காத தேவன் நமக்கு நல்ல மேய்ப்பராக இருந்து நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 23:1 நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் நம்முடைய நல்ல மேய்ப்பர் அப்படின்னு சொல்லி. எனக்கு ஒரு குறைவும் இருக்காது, ஏன்னா என் மேய்ப்பர் என்னை சரியான பாதையில் நடத்த அவர் வல்ல தேவனாக இருக்கார். கரெக்டான பாதையில் தேவன் நம்மை நடத்த வல்ல தேவனாக இருக்கார். நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கார். நம்முடைய குறைகளை மாற்ற அவர் வல்லவராக இருக்கார். நம்முடைய தேவைகளுக்காக நமக்கு எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்த தேவன் நமக்காக அற்புதங்களை செய்ய அவர் வல்ல தேவனாக இருக்கார். ஆகவே கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்க. இந்த காலை வேளையில் ஆண்டவரே எனக்கு ஒரு குறைவின்றி எங்களை நடத்த நீங்கள் வல்ல தேவனாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இந்த வாரம் முழுவதும் கர்த்தாவே எங்களை நடத்துங்க ஆண்டவரே, என் கரத்தை பிடிச்சி நடத்துங்க. நாளைக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் யோசிச்சுட்டு அதுக்காக கலங்காதீங்க. உங்கள் மேய்ப்பர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு குறைவின்றி உங்களை நடத்த அவர் வல்ல தேவனாக இருக்கிறார். கர்த்தரை சார்ந்து கொள்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். கண்களை மூடி தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். எங்கள் நல்ல தகப்பனையும் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, காலை நேரத்துலையும் ஆண்டவரே அப்பா புது கிருபைகளை எங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. காலை தோறும் உடைய புது கிருபைகளை தந்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீ நடத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி.
ஆண்டவரே ஒரு குறைவின்றி நடத்துகிற கர்த்தர் ஆண்டவரே. அப்பா உம்மை தேடுகிற ஒருத்தருக்கும் ஒரு குறைவும் இருக்காதுன்னு சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசித்தபடியே ஒரு குறைவும் இல்லாமல் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீ நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்திங்க, நிறைவான நன்மைகளை கற்றுக் கொடுத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய நன்மைகள் உடைய ஆசீர்வாதங்கள் உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் பெருகும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த காலை வேளையில யாரெல்லாம் ஆண்டவரே நாங்கள் குறைவுள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில கிறிஸ்தேசுக்குள்ள எல்லா குறைகளையும் கர்த்தர் நிறைவாக்குங்க. ஒருவேளை ஆண்டவரே பண தேவையோடு, பொருளாதார பொருள் தேவைகளோடு, ஆண்டவரே இன்னும் சரீர சுகத்துக்காக யாரெல்லாம் அப்படி சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறார்களோ இயேசு என்ற அதிகாரமுள்ள நாமத்தினால எல்லாருக்கும் வேண்டிய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் இந்த காலை வேளை கிடைக்கப்பெறும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தந்ததுக்காக நன்றி. தொடர்ந்தும் தேவ ஆவியானவர் அற்புதங்களை செய்வீராக. எல்லா மகிமையும் கனத்தையும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் நாங்கள் உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வளமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு அனுப்புங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஒரு குறைவின்றி உங்களை நடத்துவார். காட் பிளஸ் யூ.